தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2 நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். நவம்பர் 1982 பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். பஞ்சாலை நிறுவனம் மாவட்டங்களில் ஆர்வமும் திறமையும் வயதுக்கு மேற்படாத பட்டப்படிப்பும் முன் அனுபவமும் முன்னுரிமை அளிக்கப்படும். சம்பளம் நகர ஈட்டுப்படி ஓய்வூதிய கொடை இதர சலுகைகளும். விளம்பரம் தயாரிக்க ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். நகராட்சிக்கு பல்வேறு பதிவேடுகள் மூடி முத்திரையிடப் பெற்ற ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. முழு விவரங்களை அலுவலகத்தில் முன்பணம் பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மணி வரை பெறப்பெற்று மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு தயாரிக்க மனு. சிறப்பு சுருக்கங்கள். தர்மபுரி மாவட்டம் சரிவர நெசவு தொழில் கைத்தொழில் பேருந்து வசதி பாதாள சாக்கடை திட்டம் மனு ஒன்றை தயாரிக்க அரசு அலுவல்முறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். குடிசை தொழில் எடுத்துக்கொண்டு மேற்படி திட்டங்களை ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித் துறை இந்தியன் வங்கி அரசு அலுவல்முறை கடிதம் தயாரிக்க. பத்திரிகை குறிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். அக்டோபர் மாதம் தேதி வரை பத்திரிகை குறிப்பு தயாரிக்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். ஊதிய உயர்வு சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசியதாவது: சென்ற மாதம் நிதிநிலை அறிக்கையை கிடைக்கும் வரை எந்தவிதமான வெளியிடக்கூடிய என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் ஜூலை மாதம் இந்த ஆண்டு இந்த மாதம் செய்துள்ளது அளிக்க வேண்டும் என்று பங்கு தொகை பெரும் திட்டத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஓய்வு திட்டத்தை பொறுத்தவரையில் இந்த அரசு தெரிவித்துக் கொள்கிறேன் செய்யப்பட வேண்டும். குறிப்பு முறை செய்துள்ளோம். இம்முறையை செய்ய வேண்டியதில்லை. 15 seconds 10 seconds 5 seconds Get ready. Start. 1. கோவை பாண்டியன் பஞ்சாலை நிறுவனம் திருச்சி தஞ்சாவூர் சேலம் ஆகிய மாவட்டங்களில் புதிதாக திறக்கப்பட இருக்கும் கிளை அலுவலகங்களில் நிர்வாக அலுவலராக பணியாற்ற ஆர்வமும் திறமையும் உள்ள 30 வயதுக்கு மேற்படாத
பட்டப்படிப்பும் 5 ஆண்டு முன் அனுபவமும் உள்ள நபர்கள் தேவை. ஆங்கிலம், தமிழ் தவிர வேறு மொழி தெரிந்தவர்களுக்கு தேர்வில் முன்னுரிமை அளிக்கப்படும். கவர்ச்சிகரமான சம்பளம், நகர ஈட்டுப்படி, ஓய்வூதிய கொடை மற்றும் இதர சலுகைகளும் உண்டு. 1000 ரூபாய்க்கு குறைவாக ஊதியம் பெறுவோர் விண்ணப்பிக்க வேண்டாம். விளம்பரம் தயாரிக்க 2. காஞ்சிபுரம் நகராட்சிக்கு தேவையான பல்வேறு பதிவேடுகள் அச்சிடுவதற்கு மூடி முத்திரையிடப்பெற்ற ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. முழு விவரங்களை நகராட்சி அலுவலகத்தில் பெறலாம். முன்பணம் 200 கட்டி பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மார்ச் 10ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை பெறப்பெற்று 4 மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு தயாரிக்க 3. தர்மபுரி மாவட்டம் அஸ்தம்பட்டி ஊராட்சியில் 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளும் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்களும் உள்ளன. சாலைகளில் குடிநீர் குழாய் சிலவே உள்ளன. வீட்டுக்கு வீடு குழாய் இணைப்பு தேவை. மின் விளக்குகளும் சரிவர எரிவது இல்லை. நெசவுத் தொழில், கைத்தொழில் வளர்ந்துள்ளன. தர்மபுரி வரை சென்று வர உள்ளூர் பேருந்து வசதி தேவை. பாதாள சாக்கடை திட்டம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். மருத்துவமனை உடனடியாக தேவை என கோரி மக்கள் நல்வாழ்வு மன்ற செயலாளர் முதலமைச்சருக்கு அனுப்பும் மனு ஒன்றை தயாரிக்க. 4. கிராம வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிறு விவசாயிகளுக்கு கடன் அளிக்கவும் குடிசை தொழில் செய்வோருக்கு உதவவும் தனி தொழில் முனைவர்களுக்கு ஆலோசனை நல்கவும் பெரிய மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டு மேற்படி திட்டங்களை செயல்படுத்தவும் வசதியாக உள்ள முறையில் வங்கி கிளை ஒன்றை திறக்கக் கோரி ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை செயலாளர் இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குனருக்கு எழுதும் அரசு அலுவல் முறை கடிதம் தயாரிக்க. 5. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழி மூலம் படிப்பவர்களுக்கான தேர்வுகள் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெறும். அடையாள அட்டைகள் காண்பித்து தேர்வு அனுமதி சீட்டையும் விவரமான கால அட்டவணையையும் தேர்வு நாளுக்கு 3 நாட்கள் முன்னதாக அக்கல்லூரிக்கு சென்று பெறலாம். அடையாள அட்டைகள் பெறாதவர்கள் தொடர்பு கொள்க என தேர்வு ஆணையாளர் அளிக்கும் பத்திரிகை குறிப்பு தயாரிக்க. சரியாக 2 நிமிடங்களுக்கு பின்னர் 3இல் 1 பாகம் அடிக்கப்படும்.
15 seconds. 5 seconds. Get ready. Start. அரசு அலுவலர் ஊதிய உயர்வு குறித்து சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசியதாவது: சென்ற மாதம் 20ஆம் நாள் நிதிநிலை அறிக்கையை இந்த மன்றத்தின் முன் நான் வைப்பதற்கு முன்பே அரசிதழ் பதிவு பெறா அலுவலர்கள் தங்கள் கோரிக்கைகளை வற்புறுத்தி கிளர்ச்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிக்க ஏற்கனவே ஊதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பரிந்துரைகள் கிடைக்கும் வரை அரசு எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடக்கூடிய நிலையில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயினும் ஒரு நல்லெண்ணத்தின் அறிகுறியாகவும் சுமூகமான சூழ்நிலை ஏற்படவும் நேற்றைய தினம் அமைச்சரவை கூடி சில முடிவுகளை எடுத்துள்ளது. அதனை இந்த அவையில் வெளியிடுவதை என் கடமையாக கருதுகிறேன். அலுவலர்களின் முதல் கோரிக்கை சென்ற ஆண்டு ஜூலை மாதம் முதல் ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமுலாக்க வேண்டும் என்பதாகும். இந்த கோரிக்கையை ஏற்பதால் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு செலவாகும் என்பதால் ஏற்கனவே அறிவித்தபடி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 1 தேதி முதல் ஊதிய குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 50 வழங்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. ஏற்கனவே 2 தவணைகள் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மேலும் ஒரு இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 10 முதல் 20 வரை இந்த மாதம் 1 தேதியிலிருந்து வழங்க அரசு இப்பொழுது முடிவு செய்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். எல்லா ஊழியர்களுக்கும் ஓய்வு பெறும்போது 10,000 ரூபாய் அளிக்க வேண்டும் என்று கோருகிறார்கள். எவ்வளவு குறைவான அளவிலே பங்குத் தொகை கட்டியிருந்தாலும் எல்லோருக்கும் ஓய்வு பெறும்போது 10,000 ரூபாய் அளிக்க வேண்டும் என்று வற்புறுத்துவது நியாயமற்றது. அவர்களது பணிக்காலத்தில் செலுத்திய பங்கு தொகைக்கேற்ப ஒரு தொகை திரும்ப பெறும் திட்டத்தை பரிசீலிக்க அரசு தயாராக உள்ளது என்பதை மெத்த பணிவுடனும் கருணையுடனும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கட்டாய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்துவதை பொறுத்தவரையில் பெருந்தவறுகள் நிகழ்ந்ததாக தகவல் இல்லை. ஆயினும் அரசியல் அல்லது சொந்த காரணங்களுக்காக யாரேனும் பழிவாங்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு தகுந்த நிவாரணம் அளிக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது என்கிற உறுதியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கோரிக்கை தனி குறிப்பு முறை ரத்து செய்யப்பட வேண்டும். இரகசிய குறிப்பு முறை இப்பொழுது இல்லை. தனி குறிப்பில் எழுதப்படுபவை சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் காண்பிக்கப்பட வேண்டும். அதில் தவறு இருந்தால் மேல்முறையீடு செய்யலாம். தங்கள் பணியை பற்றி அலுவலர்களே எழுதும் சுய மதிப்பீடு அறிக்கையும் தனி குறிப்பு கோப்புகளில்
சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளோம். எனவே இம்முறையை ரத்து செய்ய வேண்டியதில்லை என அரசு கருதுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாப்.